வணக்கம். கடந்த அக்டோபர் மாதம் டிப்ளமா படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் தேர்வு கட்டணங்களை செலுத்த மேலும் கால அவகாசம் தரலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவில்லாத யோசனையை தெரிவித்திருந்தது. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கால் கடந்த மார்ச் முதல் பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. இதனால் இறுதியாண்டு கடைசி செமஸ்டர் எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு தேதி அறிவிக்கப்படாமல் இருந்தது. அதுபோல நடப்பாண்டு மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெறாமல் இருந்தது. தொடர்ந்து கொரோனா பரவலும் இருந்து வந்ததால் செமஸ்டருக்கு கட்டணம் கட்டியிருந்த அரியர் மாணவர்கள் உட்பட அனைத்து மாணவர்களையும் தேர்வின்றி தேர்ச்சி என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்த அறிவிப்பு தேர்வு கட்டணம் செலுத்தாத மாணவர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. கொரோனா காலகட்டத்தில் தேர்வு கட்டணங்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் மாணவர்கள் மத்தியில் கோரிக்கைகள் எழுந்தன. இதனால் தற்போது அனைத்து மாணவர்களும் தேர்வு கட்டணம் செலுத்தலாம் என அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே கட்டியோர் மீண்டும் கட்ட தேவையில்லை எனவும் அவரவர் கல்லூரி வாயிலாகவே தேர்வுக்கான கட்டணம் செலுத்திக் கொள்ளலாம் எனவும் அவ்வறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேர்வுகள் ஆன்லைனில் அல்லது நேரடியாக நடத்தப்படும் என்றும் கட்டணம் செலுத்த கடைசி நாள் டிசம்பர் 11, 2020 என்றும் அறிவித்துள்ளது. மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய அச்சமோ கவலையோ இல்லாமல் விரைந்து தேர்வு கட்டணம் செலுத்தி ரசீதுகளை பெற்றுக் கொள்ளுமாறும் மாணவர்களின் நலன் கருதியும் கொரோனா சூழல் கருதியும் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்கள் மட்டும் விரைந்து கட்டணம் செலுத்த கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.